விவசாயம் தழைக்க சூரியனுக்கும் விளைச்சலுக்கும் துணை நிற்கும் கால்நடைகளுக்கும் நன்றி கூறும் வகையில் புத்தரிசி, சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து விமரிசையாக கொண்டாடுவது தமிழர் மரபு. பொங்கல் திருநாளுக்கு இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் பொங்கல் வைக்க தேவையான புது பானைகளை தயாரித்து விற்பனை செய்யும் பணிகளில் வியாபாரிகள் ஆயத்தமாகிவிட்டனர். மண்பாண்ட தொழில் நலிவடைந்து வந்தாலும் பொங்கல் திருநாளை கொண்டாட மண் மனம் மாறாமல் மக்கள் இன்னமும் மண் பானைகளையே தேடி வருகின்றனர். கோலாஸ்லாங்கூரில் KS போட்டரி நிறுவனம் வழியாக 38 ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தொழிலில் பாரம்பரியமாக அனுபவம் பெற்றிருக்கும் ஆறுமுக பெருமாள் குடும்பத்தார் தரம், வடிவம், அழகு மட்டுமின்றி தங்கள் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஒருபோதும் தவறியதில்லை. தாத்தா தந்தை வழி கற்றுக்கொண்ட இக்கைத்தொழில் தொடக்கத்தில் பாரம்பரிய முறையில் அதிகமான கை வேலைப்பாடுகளோடு இருந்ததாகவும் பின்னர் கால மாற்றத்திற்கு ஏற்ப நவீன இயந்திரங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆறுமுகம் கூறினார். சரி ஜான், நம்ம செய்யக்கூடாது, கைத்தொழில் இருக்க அப்படின்றதுக்காக அப்பாட்ட சொல்லி நான் செய்கிறேன்பான்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 3-4 வருஷம் செஞ்ச பிறகு நம்ம வெளியில் அங்கங்கே போகும்போது அங்கே சீனர்கள் மூலிமா அது அந்த பாசிங்கெல்லாம் செய்வாங்க. அப்போ அந்த அச்சில் செய்யும்போது நம்ம யோசனை பண்ணோம், ஏன் அந்த அச்சில் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசி அது மூலிமா அச்சியை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் மண் குலைக்கிற மிஷினு வாங்கினோம். சில மிஷினை நானே என்னோடய ஐடியாவில் கேர் வச்சு ஒரு மிஷினு செஞ்சு வச்சுருக்கேன். வேறு வீடுகளில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைக்க விறகு அடுப்பை தயார் செய்ய பெரும்பாலானோர் செங்கல், தகரம், மரக்கட்டைகள் போன்றவற்றை தேடுவதில் சிரமப்படுகின்றனர். குறிப்பாக அடுக்குமாடி வீடுகளில் குடியிருப்போர் இச்சிக்கலை எதிர்கொள்ளும் நிலையில் அதனை களைய பிரத்யேகமான அடுப்பை தமது நிறுவனம் தயாரித்துள்ளதாகவும் ஆறுமுகம் தெரிவித்தார். இதனிடையே 3வது தலைமுறையாக ஆறுமுகத்திற்கு பிறகு இப்பரம்பரை தொழிலை அவரின் மகனான KS போட்டரி நிறுவன இயக்குனர் ஆனந்த் ஆறுமுகம் கடந்த சில ஆண்டுகளாக புதிய கோணத்தில் சிறப்புற நடத்தி வருகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு இந்த தொழில் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸாக இருந்துச்சு. நான் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன படிச்சனோ அதை வச்சு இப்போ எப்படி நவீன காலத்தில் இன்டர்நெட் இருக்குது, நம்ம இணையம் இருக்குது. ஸோ இணையத்தில் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யலான்னு சொல்லி பழகிக்கிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முன்ன இருந்த காலத்தை காட்டிலும் இப்போ இன்னும் வரவேற்பு அதிகமாக இருக்குது மக்களுக்கு மத்தியில். பொதுவாக பானை தயாரிப்பில் செங்கல் சூளையில் பானையை எரிக்கும் போது ஒரு நேரத்திற்கு 400 பானைகள் மட்டுமே எரிக்க முடியும். அதிலும் அந்த பானையை சூளையில் அடுக்குவதற்கும் எரிந்த பின்னர் வெயிலில் எடுத்து சூட்டை தணிய வைப்பதற்கும் கூடுதல் நேரமும் ஆள்பலமும் தேவைப்படும். ஆனால் இப்புதிய வாயு தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு நேரத்தில் 1500க்கும் மேற்பட்ட பானைகளை எரிக்க முடியும் என்பதோடு நேரமும் விரயமாகாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மண் பாண்டங்களை வடிவமைப்பது, வெயிலில் உலர வைப்பது, வண்ணம் தீட்டுவது என்று வாடிக்கையாளர்களின் திருப்தியை கருத்தில் கொண்டு தயாரிப்பு பணிகளில் தாம் கவனம் செலுத்த தவறியதில்லை என்று ஆனந்த் குறிப்பிட்டார். ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, அதுக்குன்னு மண் பாண்டத்தில் ஓட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது லீக்கிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மிஷின் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அது ஃபில்டர் ப்ரைஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம மண்ணை ஃபில்டர் பண்ணி செய்கிறோம். ஸோ அந்த ஓட்டை இருக்காததெல்லாம் நம்ம அங்கே சால்வ் பண்ணியாச்சு அந்த ப்ராப்ளத்தை. எப்படி மண் சட்டி வெடிக்காமல் இருக்கிறது, ஒரு நம்பகத்தன்மை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னா, நம்ம பாய்க்கிற மண் ரொம்ப தரமாக இருக்கணும். இன்னொன்று, நம்ம எரிக்கிறோம், கடைசியான ப்ராசஸ் மண் பாண்டத்தில் பார்த்திங்கன்னா எரிக்கிறது. மண்ணை விறகுல எரிப்போம், இப்போ நம்ம கேஸில் எரிக்கிறோம். ஸோ அதோட குவாலிட்டி இன்னும் மேலும் மேலும் ஏறிக்கிட்டு போதே தவிர குறையவே இல்லை. இன்று கால மாற்றத்திற்கு ஏற்ப பொங்கல் வைக்க வெள்ளி பாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக்களுக்கு மத்தியில் மண் பானைகளுக்கு மலேசியர்கள் வழங்கும் வற்றாத ஆதரவு குறித்தும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். என்னதான் அறிவியல் பெருகி போனாலும் தை மாதத்தன்று பாரம்பரிய முறையில் பொங்கல் வைப்பதையே பெரும்பாலானோர் விரும்புகின்றனர். இயற்கையோடு இணைந்த மண்பாண்டத்தை பயன்படுத்தி பொங்கல் வைப்பது தனி சுவையை அளிப்பதோடு ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றது. மண்மனம் வீசும் இக்கைவினை கலைத்துறையின் மூலம் பொங்கல் காலங்களில் மண்பானையில் பொங்கல் வைக்கும் பழக்கத்தை அதிகரித்து தமிழர் மரபை காப்போம். பர்னாமா செய்திகளுக்காக நான் ஹெலன் வின்சன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்து.